ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் அரேபியன் புட்டிங் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். யூடியூப்பில் ரொம்பவே ஃபேமஸாக போய்கிட்டு இருக்க இந்த ரெசிபியை இந்த பெருநாள் அன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 8 ஃப்ரெஷ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரெட்டோடைய இந்த ஓரங்களை கட் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட்டாக போகாது. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு அனுசரித்து ப்ரெட்டு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 6 ப்ரெட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், 12 ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பால் காய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஃபுல் க்ரீம் மில்க்கு, அந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட்டில் இருக்கும்ல அந்த மில்க்கு, தண்ணி சேர்க்காமல் அதை பாலை காய்ச்சிக்கலாம். ஒரு 3 கப் பால் நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன். பால் நல்லா சூடாகி வரட்டும். அதுக்குள்ளே கஸ்டர்ட் மிக்சிங் ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர், 1/4 கப்பு பால். இந்த கஸ்டர்ட் பவுடரில் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு சம்மரில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் மிக்சிங்கை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணணும். பால் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா சைடெல்லாம் எடுத்து விட்டு நல்லா சுண்டை காய்ச்சிக்கிடலாம். அடுத்ததாக இதில் நம்ம சீனி சேர்த்துடலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சீனி அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக கூலாகிற வரைக்கும் ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்படுது. அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கேன். இது ஒரு 1/2 கப் மட்டும் எடுத்துக்கணும். இது ஒன்று மட்டும் தான் நம்மளுக்கு வீட்டில் இருக்காது, கடையில் வாங்கி வச்சுக்கோங்க முன்னாடியே. இது 1/2 கப் சேர்த்துட்டு அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல சீனி, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த பவுட்ரு தெரியாத அளவுக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் அந்த பவுட்ரு நல்லா வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். இப்போது இதில் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த க்ரீம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. புட்டிங் ட்ரே எடுத்து செட் பண்ணிட வேண்டியதான். கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸில் 2 பீசஸ் வச்சுட்டு கஸ்டர்ட் மிக்ஸிங்க ஒரு லேயர் ஊற்றணும். திரும்ப ப்ரெட்டு 2 பீசஸ் வச்சுட்டு அந்த க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை மேலே வைக்கணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி அடுக்கிக்கிட்டே வரணும். ஒரு லேயர் கஸ்டர்ட் மிக்ஸிங், ஒரு லேயர் ப்ரெட்டு, ஒரு லேயர் க்ரீமு. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ப்ரெட் வேணால் வச்சு செட் பண்ணிக்கிடலாம், எத்தனை லேயர் வேணால் வச்சு செட் பண்ணிக்கிடலாம். நமக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்க ப்ரெட்டெல்லாம் முடிகிற வரைக்கும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் நமக்கு பெர்ஃபெக்டாக செட் ஆகி வரும். நம்ம பெருநாளைக்கு செய்கிறதா இருந்தால் லேட் நைட் பண்ணி வச்சோன்னா கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி காலையில் சீக்கிரமாக செஞ்சு வச்சாலும் கரெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா 10 பாதாம், 10 பிஸ்தா, 10 முந்திரி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கார்னிஷிங்காக மேலே சேர்த்துக்கிறேன். இந்த மேலே டெக்கரேட் பண்ணுறதுல ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணுறாங்க. ரோஸ் பெட்டல்ஸ் வைக்கிறது, க்ரீம் வைக்கிறது, இது நம்மளோட இஷ்டம் தான். நான் இன்றைக்கி நட்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.